அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். அக்கா அண்ணனுடைய உடல்நலம் பத்தி மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட பேசுனீங்களா? ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அ டாக்டர் சார் வந்து, "இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இல்லம்மா. கடவுள வேண்டிக்கங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடவுள கையில தான் இருக்கு. இல்லங்க எவ்வளோ வருத்தமா இருக்கு. இப்ப என்னன்னா பேக் போனா லைக் குடும்பத்த பார்த்துக்கிற ஒரே நபரா இருக்கும்போது, இப்ப அவருக்கு இந்த மாரி உடல்நல சில பிரச்சனைகள்ன்னும்போது, உங்களுக்கு எவ்வளோ சங்கடமா இருந்தது? எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு அந்த செய்திய கேட்கும்போது? நாங்க 3 வருஷமா போராடிக்கிட்டு, அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்படியே. இந்த இந்த ஸ்டேஜ்ல சொல்றப்ப அப்படியே சார் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் இதுக்கப்புறம் இல்லம்மா எங்கள்ட்ட அப்படின்னு சொன்னப்ப தான் அதிர்ச்சியே அப்படியே ஒரு பயங்கிறதே அப்பதான் எனக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ப எப்படி பிள்ளைங்கள காப்பாத்த போறோம்? செலவுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? 1 மாசமா ஷூட்டிங் இல்ல. ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா கூட இப்ப நம்மளுக்கு காசு இருந்தா தான் நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்க முடியும். ஒரு பால் வாங்கினாலே காசு வேணும். சென்னையில எப்படி வாழ்க்கை ஓடுங்கிறது உங்களுக்கும் தெரியும். காசு இல்லன்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு பயங்கிறது எனக்கு அப்பதான் வந்தது. அப்படியே சார் சொல்ல சொல்ல அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுட்டேன்.